வணக்கம் வீர தமிழர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களோ? இன்றைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு சொன்னால், நான் அந்த கனடாவுக்கு வந்து இந்த கம்பெனியில் எனக்கு கிடைச்ச முதலாவது கிஃப்ட் வந்து இதுதான். இப்போயும் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், நாங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலையை வந்து நாங்கள் சரியாகவும் நேர்மையாகவும் செய்யணும்னு சொல்லி முதல்ல விசுவாசமாக செய்யணும். என்ன பலன் கிடைக்குதோ கிடைக்கலையோ பரவாயில்லை, நாங்கள் எடுக்கின்ற சம்பளத்துக்கு வந்து விசுவாசமாக வேலை செய்யணும். அப்படி கிடைச்சதான் இது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, வேலை செய்யக்கல உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கலையே, நான் சும்மா வேலை செஞ்சு கொண்டிருக்கேன், எனக்கு அதால் ஒரு பலன் கிடைக்கலைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னு சொன்னால், உண்மையாக நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அது என்றைக்கு ஒரு நாள் உங்களுக்கு அதுக்குரிய பலன் கிடைச்சே தீரும். நீங்கள் உங்களோட உழைப்பை வந்து விசுவாசமாகவும் நேர்மையாகவும் செஞ்சால், ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கட்டாயம் அது என்றைக்கு ஒரு நாள் அது கிடைச்சே தீரும். அது இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போனாலும் அதுக்குரிய பலன் உங்களுக்கு கிடைச்சே தீரும். இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னென்னு சொன்னால், நாங்கள் செய்கிற வேலையை வந்து நல்ல விசுவாசமாகவும் உண்மையில் வந்து நேர்மையாகவும் செய்யணும். அதான் உண்மை. என்ன சொன்னால், இப்போ நான் முந்தைய காலத்தில் இருந்த வேலையாகவும் சரி, இலங்கையில் வேலை செஞ்ச வேலையாக இருந்தாலும் சரி, இப்போ செய்கிறதா இருந்தாலும் நாங்கள் வந்து எப்போயுமே வந்து எங்களோட வாடிக்கையாளருக்கு வந்து நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர்கள் எப்போ எங்களை தொடர்பு கொண்டாலும் நாங்கள் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அவர்கள் அழைப்பை வந்து எடுத்து நாங்கள் அவர்களுக்குரிய சேவையை வந்து உண்மையாக மிக வேகமாக வந்து நாங்கள் செய்யணும் எப்பயும். அதான் உண்மை. மற்றது என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செய்கிற வேலையில் வந்து உண்மை இருக்கணும். அதான் நாங்கள் பொய் சொல்லி எந்த வியாபாரத்தையும் வந்து செய்ய இயலாது. அப்படி செய்தாலும் அந்த வியாபாரத்தை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ண இயலாது. அது வந்து காலப்போக்கில் வந்து அது நமக்கு அந்த வியாபாரம் இல்லாமல் தான் போகும். அதுவே நாங்கள் நேர்மையாக வந்து உண்மையை சொல்லி அந்த வியாபாரத்தை செய்தோம்னு சொன்னால் கட்டாயம் அந்த வியாபாரத்தை அந்த பலன் வந்து எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும்ன்றதான் உண்மை. அதே நேரத்தில் வந்து நாங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வியாபாரத்தில் வந்து பொறுமை தேவை எங்களுக்கு. அந்த பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அந்த வியாபாரத்தை வந்து சிறப்பாக கொண்டு போகலாம்ன்றது உண்மை. இப்போ நீங்கள் பொதுவாக பாருங்கள், நாங்கள் வந்து இப்போ நான் சேல்ஸ்மேனாக வேலை செய்கிற காலத்துலேயும் சரி, இப்போயும் சரி, இப்போ என்னோட வாடிக்கையாளரை வந்து நான் மிகவும் சிறப்பாக வச்சுருப்பேன். என்னென்னு சொன்னால், அவங்களை எப்போ எடுத்தாலும் நான் அவங்களுக்குரிய சேவையை செய்வேன். அதே நேரத்தில் நான் அடிக்கடி அவங்கள்ட்ட போவேன். நான் ஒரு கடை ஓனர்ன்றதை தாண்டி எல்லாரோடையும் நான் ஒரே மாதிரி பழகுவேன். அப்போ எல்லாரோடையும் நான் ஒரே மாதிரி பழகுவேன், எல்லாருக்கும் ஒரே சேவையை கொடுப்பேன். அப்போ அவங்க அந்த டீலர், அந்த கடைக்காரர் வந்து என்ன செய்வாங்க, எங்களோட வந்து நல்ல ஒரு நட்புறவை பேணுவாங்க. அதால் வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேல்ஸை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி அந்த கடைக்காரருக்கும் வந்து எங்களால் வந்து நல்ல வியாபாரம் கிடைக்கும். அதான் ஒரு உண்மையான விடயம். ஒரு நாளும் மனசை தவற விட்றாதீங்க. வாழ்க்கை இன்றைக்கு எல்லோருக்கும் மாறும், கட்டாயம் மாறும். ஆனால் அதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். அதே நேரம் நேர்மையாக இருக்கணும், நேர்மையாக உழைக்க வேணும். அதான் முக்கியம். மனசை தளர விடாமல் முயற்சியை செய்யுங்க. கட்டாயம் எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் என்றதான் உண்மை.